friends, welcome back to my channel. என்னுலகம் என் வீடு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னோட கிச்சன்ல நான் ஸ்டிக் பண்ணிருக்க இந்த ஆயில் ப்ரூஃப் வால் ஸ்டிக்கர் பத்திய ரிவ்யூஸ் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. இது வந்து எப்படி நம்ம டைல்ஸ்ல மட்டும் தான் ஸ்டிக் பண்ண முடியுமா இல்ல நார்மல் வால்ஸ்ல கூட நம்ம ஸ்டிக் பண்ண முடியுமா அப்படி நிறைய क्वेश्चंस வந்து ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. சோ இந்த ஸ்டிக்கர் நான் எங்க வாங்குனேன், இதோட ரேட், இதோட சைஸ், அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இது எப்படி வந்து ஸ்டிக் பண்றது, இத வந்து நம்ம டைல்ஸ்ல மட்டும் தான் ஸ்டிக் பண்ண முடியுமா இல்ல வால்ஸ்லயும் ஸ்டிக் பண்ணலாமா, அப்படி ஸ்டிக் பண்ணலாம்னா அது வந்து நமக்கு எப்படி அது ஸ்டிக் பண்றது அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாம நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸா பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆயில் ப்ரூஃப் கிச்சன் வால் ஸ்டிக்கர் வந்து நீங்கள் எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர் பாத்திர கடையில் வந்து நான் வாங்கினேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வீலாக அப்லோட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததுனால ஸோ நீங்கள் இது வரைக்குமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எந்த சரவணா அப்படின்றது நான் மேப்போடய உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அப்போ கிளியராக தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த சரவணா ஸ்டோரில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத கூட நான் அந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நான் என்னென்ன வால் ஸ்டிக்கர் வாங்கினேன் அப்படின்றத கூட நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க. அந்த சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைஸில் அவைலபிளாக இருக்குங்க. ஒன்று வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இன்னொன்று வந்து நல்லா பெருசாக இருக்கும். சின்னதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 750 கிராஸ் 450 மில்லிமீட்டர் அப்படின்ற மாதிரி கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்எம். இது வந்து பெருசு வந்து 60 கிராஸ் 90 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சின்னது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பர்னர் ஸ்டவ் வந்து சின்னது வச்சுருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இது வந்து 3 பர்னர் ஸ்டவ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நல்லா பெருசாக இருக்கிற இந்த வால் ஸ்டிக்கர் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட சைஸ் வந்து ஃபுல்லாகவே ஒரே சைஸா அப்படின்ட்டு நிறைய பேர் எல்லாமே வீடியோவில் பார்க்குறப்ப கேட்குறீங்க. பட் ஆனால் இல்லைங்க, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள், இதோட ஒரு ஸ்டிக்கர் வந்து முடியுது. திருப்பி அகெயின் வந்து நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2வது ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ 2 ஸ்டிக்கர் கவர் பண்ணி தான் நான் பேக்ரவுண்டில் ஒட்டியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விட்ச் போர்டு இருந்தது, அதை வந்து கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் 2 ஸ்டிக்கராக ஒட்டி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் சென்டராக கேஸ் ஸ்டவ்க்கு பின்னாடி ஓட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்துக்கோங்க. இங்கே இருந்து கரெக்டாக இந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு எண்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டிக்கர் தாங்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நான் வாங்கி இது ஸ்டிக் பண்ணி. இது எப்போ நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது மேலே வந்து டெய்லியுமே நம்ம ஆயில் பட்டுகிட்டே இருக்கும், க்ரீஸ்லாம் படும், நிறைய அப்படியே நம்மளுக்கு இதில் பட்டுகிட்டே இருக்கப்போ டெய்லியுமே இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப இது ஸ்டிக்கரோட பார்த்தீங்கன்னா அங்கங்கே டாட்ஸாக வந்து நம்மளுக்கு விழ ஆரம்பிக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் கிளியராக. இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸாக நம்மளுக்கு மேலேருந்து உறிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம இதை வந்து திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறப்ப வந்து இதை டைல்ஸில் ஒட்டியிருக்கீங்களே உள்ளே வந்து பிசு பிசுன்னு அந்த கம்மு இருக்க தான் செய்யுமா, இல்லை எங்களோடது ரெண்டட் ஹவுஸ் எப்படி வந்து நாங்கள் கம் இருந்ததுன்னா வந்து எங்களுக்கு அது ப்ராப்ளம் ஆகும். ஸோ எங்களுக்கு இது அதை பற்றி நல்லா ரிவ்யூ வந்து கிளியராக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. இல்லை இந்த டைல்ஸில் மட்டும்தான் ஸ்டிக் பண்ண முடியுமா இல்லை நார்மல் வால்ஸில் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா டைல்ஸில் ஸ்டிக் பண்ணிங்கனாலும் ஸ்டிக் ஆகும், நார்மல் வால்ஸ்லையுமே வந்து நம்மளுக்கு ஸ்டிக் ஆகும். நார்மல் வால்ஸில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திருப்பி ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ரிமூவ் பண்ணுறப்ப வந்து அந்த சுண்ணாம்பு வந்து நம்மளுக்கு அதில் செவுத்தில் இருக்க சுண்ணாம்பு உறிஞ்சு வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. சில இடத்துல குவாலிட்டியான பெயிண்டிங் பண்ணியிருக்கிறப்ப அது வந்து ப்ராப்ளம் ஆகாது. சில ரெண்டட் ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அந்த சுண்ணாம்புலாம் வந்து குவாலிட்டி நார்மலாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் டைல்ஸ்னால் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ரிமூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே கம் இருக்கவே இருக்காது. நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் அடுத்து. இதுவே நீங்கள் வால்ஸில் ஸ்டிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குமே வந்து ஒரு நான் ஐடியா கொடுக்குறேன். அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிக் பண்ணி பாருங்கள். அப்போ இன்னுமே உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி அகைன் வந்து அதை ஸ்டிக்கரை ரீப்ளேஸும் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க இப்போ போயிட்டு இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த டைல்ஸில் கம் இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கிளியராக காட்டுறேன், பார்க்கலாம்.
ஸ்டிக்கரை டைல்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம இந்த ஸ்டிக்கரை க்ளீன் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நார்மலாக டெய்லியுமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஈரத்துணி வச்சு நீங்கள் ஸ்டிக்கர் ஃபுல்லாகவே தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கனாவே வந்து இந்த ஸ்டிக்கரில் இருக்கக்கூடிய ஆயில் ஸ்டெயின் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு நல்லா பளபளன்னு அதோட குவாலிட்டி மாறாமல் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். அதுவே நீங்கள் ஏதாவது க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் மிஸ்டர் மசலோ இல்லை கோலின் எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி இந்த ஸ்டிக்கரை நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே பாருங்கள். இப்போ நான் வந்து எப்போவுமே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு மிஸ்டர் மசில் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து இந்த ஸ்டிக்கர் மேலே பட்டுடுச்சுன்னா என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நீங்களே லைவாக பாருங்கள். இப்போ நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைக்கிறப்ப அந்த ஸ்டிக்கர் மேலே இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து அப்படியே நம்மளுக்கு உறிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஸ்டிக்கரை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அடிக்கடி வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஈரத்துணி வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்துட்டிங்கனாவே வந்து அதில் இருக்கக்கூடிய ஆயில் ஸ்டெயின் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிட்டு அதோட குவாலிட்டி மாறாமல் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு மெயின்டைன் ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கரில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை மறந்து கூட யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு டைல்ஸில் வந்து நம்மளுக்கு அந்த பிசு தன்மை இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். பண்ணிட்டேன். ஒரு பிசுப்பு கூட அந்த டைல்ஸ்ல வந்து வரவே இல்லைங்க. எப்படி நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதை ஸ்டிக் பண்ணோமோ அதே மாதிரி டைல்ஸ் வந்து அப்படியே நல்லா பளபளனே இருக்கு. ஸோ இன்னொன்னுமே வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். நான் வந்து இது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்விட்ச் போர்டு இருந்ததுனால அதில் வந்து ஆயில் தெரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்விட்ச் போர்டு கவர் பண்ணி நான் ஒட்டினேன். இல்லைன்னா வந்து சென்டராக ஒன்றே மட்டும் ஒட்டி காட்டுறேன் பாருங்க எப்படி ஸ்டிக் பண்ணணும் அப்படின்றத. ஒன்ஸ் வந்து புதுசா நீங்க ரீப்ளேஸ் பண்ணி ஸ்டிக்கரை ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து நம்ம டைல்ஸை வந்து நார்மலா நீங்க க்ளீன் பண்ணக்கூடிய அந்த லிக்விட் நீங்க என்ன யூஸ் பண்ணி லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்றீங்களோ இல்ல நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல விம் லிக்விட் அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு டைல்ஸை வந்து நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு திருப்பி நல்லா அது காயணும். காஞ்சி நல்லா அது வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம புது ஸ்டிக்கர் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அப்போ எப்படி ஒட்டுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். டைல்ஸில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடுக்குலலாம் வந்து நம்மளுக்கு அப்படியே படியும் அழுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கங்கே நான் அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நல்லா க்ளீனாக போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிக்கர் வந்து நல்லா காஞ்சி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த டைல்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல்ஸே வந்து நான் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் இது வந்து ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து எப்படி ஒட்டுறது அப்படின்றத உங்களுக்கு நான் ஒட்டி காட்டுறேன். இப்போ டைல்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்டிக்கர் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுறது அப்படின்றத. ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு கார்னர் வந்து நீங்கள் அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஷீட் மாதிரி நம்மளுக்கு ஸ்டிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதை வந்து ஒரு கார்னரில் ஃபஸ்ட்டு எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு அதை வந்து அப்படியே கொஞ்சமாக ஃபுல்லாக வந்து இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் மட்டும் அப்படியே வந்து கார்னரை மட்டும் மடித்து விட்டுருங்க. அந்த ஒயிட் கலர் ஷீட்டை மட்டும் எடுத்துட்டு
இப்போ பாருங்க, ஒரு கார்னர்ல மட்டும் மேல இருந்து கீழே இவ்வளவு தூரத்துக்கு மட்டும் நான் இந்த ஒயிட் கலர் ஷீட்டை வந்து அதுல ஸ்டிக்கர்ல இருந்து ரிமூவ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ இந்த கார்னரை மட்டும் எந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோமோ அந்த இடத்துல வந்து மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஒட்டிக்க போறேன். ஸோ எப்படி ஒட்டுறேன் அப்படின்றத பாருங்க. டைல்ஸில் ஸ்டிக்கரை ஒட்டுறப்ப நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுருக்க அந்த ஒயிட் கலர் ஷீட்டை மட்டும் ரெண்டு சைடும் நம்ம பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்து நம்ம டைல்ஸில் ஒட்ட போகிறோமோ அந்த இடத்துல வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கு அப்புறமா ஸ்டிக்கரில் கீழே இருந்து நம்ம ஓப்பன் இருக்கலாம், அது வழியாக நம்ம அடியிலேருந்து கையை விட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் ஷீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழ் நோக்கி நம்ம இழுத்துக்கிட்டே மேலேருந்து வந்து ஒட்ட ஆரம்பிக்கணும். நான் எப்படி ஒட்டுறேன் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா பார்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து ஒட்டிட்டு வரப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சுருக்கங்கள் இல்லாமல் ஸ்டிக்கர் நீட்டாக வந்து நம்மளுக்கு பேஸ்ட் ஆகும். இப்போ டைல்ஸில் இந்த ஸ்டிக்கரை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பபிள்ஸ்லாம் இல்லாமல் உங்களுக்கு நான் ஒட்டி காட்டியிருக்கேன். மேலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பிட் மட்டும் நீங்கள் மடித்து விட்டு அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சுருக்கங்கள் வந்து வரவே வராது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சுருக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப அழுத்தி இதை துடைக்கிறப்பே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுருக்கங்கள் எல்லாமே வந்து மறைஞ்சிடும். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பர்னர் ஸ்டவ் வந்து நீங்கள் முன்னாடி வச்சு யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுக்கும். எந்த ஆயிலுமே வந்து இதை தாண்டி உங்களுக்கு டைல்ஸில் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் போர்டு இருக்குது, ஸோ அது எனக்கு யூஸ் இல்லை அப்படின்றதுனால தான் ஃபுல்லாக கவர் பண்ணி போன வாட்டி 2 ஸ்டிக்கராக ஒட்டியிருந்தேன். இப்போ உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டியிருக்கேன். எந்த அளவுக்கு சைஸ் இருக்குது அப்படின்றத அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்றதுக்காக. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 23 rupees தான். நியர்பையில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸ்லாம் கூட 30 rupees 35 rupees அந்த மாதிரி ரேட்டில் கிடைக்கும். இது வந்து நான் சரவணா ஸ்டோர் டி நகர் பாத்திரக்கடையில் வந்து நான் வாங்கினேன். ஸோ அங்கே வந்து அந்த பாத்திரக்கடையில் 23 rupees தான் இதோட சைஸு. இதை விட ஒரு சின்னது ஒன்று காட்டினால 450 x 750 mm சொல்லிட்டு அதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 17 rupees தான். அது வந்து சின்னதாக ஒரு 2 burner ஸ்டவ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லாம் 140 170 200 வரைக்கும்லாம் கூட இதோட ரேட் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு டைல்ஸில் ஒட்டி காட்டியிருக்கலாம். இதே மாதிரி நம்ம வாலில் வந்து ஒட்ட முடியுமா, நார்மல் வாலில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண முடியுமா அப்படின்றத அடுத்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த ஸ்டிக்கரில் பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் பேப்பர் இருக்குது பாருங்கள், இது கூட நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் செல்ஃப் லைனராக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வலுவலுப்பாக இருக்கும். ஸோ டக்குன்னு ஏதாவது கொட்டிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு தொடச்சிக்கலாம். ஈரத்தோட நீங்கள் ஏதாவது பாத்திரம் கவுத்து வச்சிங்கன்னா கூட அந்த ஈரத்தை இது உரியாது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த இதில் கவுத்து வைக்கிறப்ப அந்த ஈரத்தெலாம் டக்கு தண்ணியில் ஊற்றிடுச்சுனா கூட நீங்கள் தொடச்சிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறப்ப பேக் சைடு வரக்கூடிய அந்த ஒயிட் கலர் ஷீட்டை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாமல் அதை வந்து கிச்சனில் நீங்கள் செல்ஃப் லைனராக யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து அதோட ரிசல்ட் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம நார்மல் வாலில் இதை எப்படி ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நார்மல் வாலில் நீங்கள் இந்த ஸ்டிக்கரை ஸ்டிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் ஷீட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒட்டுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் திருப்பி இதை ரீப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கரை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த செவுத்தில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்புமே சேர்த்து நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு வந்துடுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணாமல் அதுக்கு பதிலாக நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டிக் பண்ணி. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டட் ஹவுஸ்லாம் வந்து டைல்ஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நார்மல் வால்ஸ் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிக்கர். ஏன்னா பேக்கில் வந்து நம்மளுக்கு எண்ணெய்லாம் தெரிக்கிறப்ப இந்த டைல்ஸில் வந்து நம்மளுக்கு அப்படியே இந்த செவுத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே அசிங்கமாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக்கராக நம்ம ஒட்ட முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்காக இந்த டிப் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்ஸ்லேயும் வந்து நீங்கள் டபுள் சைட் டேப் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. நான் எப்படி ஒட்டுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டைல்ஸில் ஒட்டுறதை விட இந்த வாலில் ஒட்டுறது ரொம்பவே ஈஸி. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிக்கரில் 4 சைடும் வந்து நான் டபுள் சைட் டேப் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக்
பண்ணியிருக்கேன். 4 கார்னர்ஸ்லேயும் நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம செவுத்தில் வந்து நார்மல் வால்ஸில் வந்து இந்த மாதிரி எந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக வேணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டபுள் சைட் டேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டைல்ஸில் ஒட்டுறதை விட இது ரொம்பவே ஈஸி. டக்குன்னு நம்மளுக்கு வந்து 2 நிமிஷம் வேலை தான். ஒரு 4 சைடு டபுள் சைட் டேப் மட்டும் ஒட்டிட்டு நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணிடலாம். திருப்பி இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் மேலே அந்த டபுள் சைட் டேப்லேருந்து இந்த ஸ்டிக்கரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கு மேலேயே அப்படியே வந்து நம்ம இந்த ஸ்டிக்கர் ரீப்ளேஸ் பண்ணி திருப்பி வேறு ஏதாவது ஸ்டிக்கர் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இது இப்போ நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் நார்மல் வாலில் வந்து ஒட்டிட்டேன் பாருங்கள். நான் எதுக்காக ஒட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு கிரைண்டர் மிக்சியும் வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ அதுலேருந்து மிக்சியில் நம்ம ஏதாவது அரைக்கிறப்ப தெரிச்சா கூட வந்து நம்மளுக்கு செவுத்தில் வந்து படாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வால் ஸ்டிக்கர் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு ஏதாவது தெரிச்சா கூட வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒட்டியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் உங்களோட கிச்சனில் டைல்ஸ் இல்லை, கேஸ் ஸ்டவ்க்கு பின்னாடி எங்களுக்கு வந்து நார்மல் வால்ஸ் தான் இருக்குது அது மாதிரி சொல்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதையுமே வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து டைல்ஸ்லாம் இல்லையே, எப்படி நாங்கள் இந்த ஸ்டிக்கரை யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கப்ப அவங்களுக்குலாம் இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நான் சின்னது வந்து ஒட்டியிருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 17 rupees. இதோட சைஸ் வந்து 750x450 mm வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவ் வைக்கிறீங்க அப்படின்னா டபுள் பர்னர் கேஸ் ஸ்டவ்வாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே 3 burner ஸ்டவ்னால் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து நம்மளுக்கு சின்னதாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கரும் வந்து நான் சரவணா ஸ்டோர் பாத்திரக்கடை டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடியது. அதோட மேப் வந்து அந்த வீடியோவில் நான் வந்து கிளியராக ஷேர் பண்ணியிருக்கேன். டி நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து எப்படி அந்த சரவணா ஸ்டோருக்கு போகிறது அப்படின்றது எல்லாமே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதோட சைஸுமே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செஞ்சுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.